Hi, my name is PK and welcome to my channel. இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக பிளான் பர்ச்சேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அதே மாதிரி நான் பர்சனலாக மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளான்ட்டுக்குன்னு வச்சு சின்னதாக ஒரு பட்ஜெட் ஒதுக்குவேன். எதுக்குன்னா பிளான்ட்டுக்கு தேவையான பொருட்கள், அது காம்போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு க்ரோ பேக்காக இருக்கலாம், இல்லை கோகோபீட்டாக இருக்கலாம், லைக் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நான் புதுசாக பிளான்ஸ் வாங்குறதுக்கும் அந்த மணி யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட் ப்ராபபிலி இந்த காம்போஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களை நான் ஒரு 2 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் தான் வாங்குவேன். நான் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த இயர் ஸ்டார்டிங் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளான் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ரெகுலராக பண்ணிட்டுருக்கேன். பண்ணுறதுனால என்னால் நிறைய நர்சரிக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ண முடியுது. ஜஸ்ட் ஒரே நர்சரி இல்லாமல் நான் நிறைய நர்சரி ஒரு நர்சரின்னு சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி ப்ரைஸில் அதை விற்றுட்ருக்காங்க, அண்ட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் அவங்க கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணுற விதம் எப்படி இருக்குது. அண்ட் சில நர்சரியில் வந்து கஸ்டமர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீசனல் பிளான்ட் வந்து ஒரு ஆனுவல் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதாக நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன நர்சரியில் நியர்பைல இல்லை கொஞ்சம் ஃபாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் விசிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நான் ரீசெண்ட் டைமில் விசிட் பண்ண ஒரு கார்டன் எதுனா லக்ஷ்மி கார்டன் ஒரு நர்சரி. இந்த ஸ்ரீபுரம் ரோட், வேலூரில் ஸ்ரீபுரம் ரோட்டில் இருக்காது. அந்த ஸ்ரீபுரம் டெம்பிள்லாம் தாண்டினோடனே அந்த கார்டன் எல்லா மாதமும் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய நர்சரி விசிட் பண்ணுறப்போ ஏன் பர்டிகுலராக இந்த லக்ஷ்மி கார்டன் இதை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன்னா எனக்கு அங்கே பிடிச்சிருக்கு. அண்ட் அவங்ககிட்ட இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் இருக்குல்ல, அதுக்கான அவங்க வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற ப்ரைஸ் எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு லாபம் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் லைக் ஒரு நாலேஜபிளாக சொல்லி தராங்க போகிறவங்ககிட்ட பொறுமையாக. இது என்ன பிளான்ட், இது எதுக்கு வளர்ப்பாங்க, ஒரு இதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஒரு நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பிளான்ட்டுக்கு வந்து வாஸ்து, இந்த ஜோசியம் அந்த மாதிரி விஷயம்லாம் பிளான்ட்டுக்கு அதுமாதிரி கொண்டு வச்சுட்டாங்க. அது பட் ஆனால் பேசிக்காக அது பிளான்ட், அந்த பிளான்ட் வைக்கிறதுனால நமக்கு நேச்சுரல் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இருக்குது நிறைய நம்பிக்கையின் அடிப்படையில் அது நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்காக அந்த வாஸ்து பிளான்ட் அப்படின்னு அங்கே ஒரு செக்ஷனே தனியாக இருக்கும் எல்லா நர்சரிலையும். ஸோ அதே மாதிரி இந்த நர்சரியில் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 2 to 3 months நான் இந்த கார்டன் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ லைக் இட். அண்ட் எனக்கு அதை பற்றி பேசணும்னு ஒரு சின்னதாக ஒரு ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதத்துக்கு நான் என்னென்ன பிளான்ட் வாங்கினன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த பிளான்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு மிக்ஸ்டு வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இது எல்லாமே. அண்ட் நான் வந்து இதில் இது என்ன பிளான்ட் அண்ட் பிளான்ட்டோட ப்ரைஸ் என்ன அண்ட் ஓவராலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கன்றதை பற்றி கிளியராக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ஒரு பிளான்ட் சூஸ் பண்ணுறப்போ எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு காஸ்டஸ் ஃபேமிலியில் வர ஒரு பிளான்ட். இது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு இன்சுலின் பிளான்ட் மாதிரி இருக்கும். இன்சுலின் பிளான்ட்ன்றது ஒரு எடிபிள் பிளான்ட். அதில் இருக்க லீவ்ஸை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம். அது சர்டன் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு டெக்கரேட்டிவ் ஃப்ளவரிங் பிளான்ட். பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு எடிபிள் பிளான்ட் இல்லை, ஒரு டெக்கரேட்டிவ் ஃப்ளவரிங் பிளான்ட். இது வந்து டியூபர் வெரைட்டி, அதாச்சும் இந்த கிழங்குலேருந்து வளர்க்கப்பட்ட ஒரு செடி. நீங்கள் பார்க்கலாம் இது இந்த சிங்கிள் பேஸ்லேயே நிறைய ஸ்டெம்ஸ் மாதிரி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் மாற்றி வைக்கிறப்போ நீங்கள் வந்து இதை ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ப்ரொபகேஷன்னா இந்த கிளம்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக பிரித்து ஒன்று தனித்தனி பிளான்ட்டாக கூட நீங்கள் வைக்கலாம். மெயின் ரூட்டை வந்து பாதிக்காமல் பார்த்துக்கணும் அது பண்ணுறப்போ. அண்ட் அந்த ப்ரொபகேஷன் எப்படி பண்ணுறதை பற்றி நான் ஒரு அடுத்த வீடியோ இல்லை இந்த நெக்ஸ்ட் வீக் சம்திங் அந்த மாதிரி ஒரு டைமில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளான்ட் வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளவரிங் பிளான் தான். ஸோ அது ஈஸியாக கொஞ்சம் ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சாலே இந்த பிளான்ட்லாம் ரொம்பவே நல்லா வரும். அண்ட் ஆஸ் பர் த நியூட்ரிஷன் நீங்கள் ரெகுலராக பிளான்ட்டுக்கு கொடுக்குற அந்த ஒரு சாயில் மிக்சர் அந்த மாதிரி விஷயம் பண்ணாலே போதும். காஸ்டஸ் இந்த செடியோட விலை என்னன்னா ₹80. பிகாஸ் இந்த நான் வாங்கினதில் இந்த மிட் ரேஞ்சில் இருக்க செடியில் இது மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான செடி. பார்க்க போகிற அந்த செம்பருத்தி லிஸ்ட்டில் இருக்க எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா ₹50 தான். அது ஹைப்ரிடாக இருக்கும், நாட்டு வெரைட்டி இருக்கும். அந்த செடி அங்கே வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 4 ரேஞ்சில் அந்த செடி இருந்தது. மொத்தமாக அந்த செம்பருத்தி செடி எல்லாமே ஒன்று வந்து ₹30. எப்பவுமே அந்த ₹30 அப்படின்ற செடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஒரு ₹150 மேலே இருக்க செடியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரீசன் என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். 3 பிளான்ட் கிட்ட 3 இல்லை 4 பிளான்ட் கிட்ட வந்து ஹைபிஸ்கஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அத்தனை ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வாங்கணும்? ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் தான். நம்ம ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு கார்டனுக்கு போகிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அஸ்னாய்சிங் மூமெண்ட் ஆகிடும். அது ஒரு பார்த்தோன்னே வியந்து போயிட்டு எதை வாங்குறதுனே தெரியாம லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாங்க் மைண்டடாக போயிடுவோம். மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஒரு சின்ன பிளானில் போவோம். ஆனால் அந்த பிளான் வந்து அங்கே போனோடனே டோட்டலாக ஒரு அப்சைட் டவுனாக மாறிடும். அதுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கு நிறைய விஷயம் வந்து நமக்கு அது என்ன பிளான்ட்னு தெரியாது. செகண்ட் திங் வந்து நம்ம என்ன பிளான்ட் வாங்க போனோமோ அதை தவிர்த்து மற்ற நிறைய பிளான்ட் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வரணும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு பிளான்ட்டை பற்றி தெரியாமல் நம்ம அதை வாங்குறதுன்றது ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு பிளான்ட்ன்றது எல்லா இடத்துக்கும் சூட்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு இருக்காது. இப்போ ஹைபிஸ்கஸ்னால் அது நம்ம ஊரில் இருக்க அந்த அதீத வெயிலாக இருக்கணும், இல்லை அந்த மழையாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே தாங்கிட்டு சஸ்டெயின் பண்ணிட்டு அழகாக வரும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஊரில் இருக்க அந்த கார்டன்ஸ் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ட் அவங்க ரெடி பண்ணுறத விட இம்போர்ட் பண்ணுறது தான் அதிகம். இம்போர்ட் இந்த சென்ஸ் அவங்க வந்து மோஸ்ட்டாக பெங்களூர்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. பெங்களூர் கிளைமேட்டில் டெவலப் பண்ணுற ஒரு பிளான்ட் வந்து இங்கே கொஞ்சம் திணறும். மேபி ரோசஸ் செடி வேணால் வளரலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது வளர்கிறதுல. அண்ட் ஆல்சோ அவங்க அங்கேருந்து அந்த கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிளான்ஸாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்குனே தகுந்த ஒரு பிளான்ட்லாம் கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. அது வாங்குறப்ப நல்லாயிருக்கும். ஆனால்
வளர்க்குறப்போ அதில் அது கொஞ்சம் ஈஸியாகவே டெட் ஆகிடும். பட் ஆனால் ஹைபிஸ்கஸ்லேயே கண்ட்ரி வெரைட்டி அண்ட் ஹைப்ரிட் வெரைட்டி நிறைய இருக்குது. கண்ட்ரி வெரைட்டியில் அது ஒரு லிஸ்ட் இருக்குது அண்ட் ஹைப்ரிட் வெரைட்டியில் அதில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஆட் மோர் கலர்ஸ் டு யர் கார்டன், ஹைபிஸ்கஸ் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் வளர்க்குறது ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ஈஸி அண்ட் அது நல்லா பூக்கும், கிளைமேட்டை நல்லா சஸ்டைன் பண்ணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டாலும் அது ஒரு சில நாட்கள் வரைக்கும் அது தாங்கிறது அதுக்கு வந்து ஈஸியாக அதால் முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹைபிஸ்கஸ் பிளான்ட் எப்பவுமே ஹைபிஸ்கஸ் எந்த பிளான்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அதோட ஸ்டெம்மை கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கணும். பிகாஸ் வாட் வி டூ இஸ் வி ஜஸ்ட் அப்சர்வ் தி ஃப்ளவர். பூ எந்த அளவுக்கு நல்லா அழகாக பூத்துருக்குன்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பார்ப்போம். நர்சரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பூ நல்லா பூக்க வைக்கிறதுக்கு அப்பீலிங்காக இருக்கிறதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணுவாங்க. ஒன்று NPK ஆட் பண்ணுவாங்க, இல்லை DAP ஆட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பூ சீக்கிரம் பூக்க வைக்கிறதுக்கும் அது நல்லா கொஞ்சம் அந்த பூக்கள் வரைக்கும் திரட்சியாக இருக்கிறதுக்காக போடுற ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர். இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் போகிறதுனால பூ நல்லா பூக்கும். ஆனால் செடியோட வளர்ச்சின்றது கொஞ்சம் ஒரு வீக்காக தான் இருக்கும். நம்ம வந்து அதை ரெகுலராக யூஸ் பண்ணி பழக்கம் இருக்காது நமக்கு. ஸோ நம்ம வாங்கி வந்து அதை நம்ம மண்ணுக்கு வச்சோம், நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு சாயில் வச்சோம், செடி நல்லா வளரும். ஆனால் பூ பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் பூ. நம்ம அங்கே பார்த்த பூ சைஸோட நம்ம வீட்டில் வளரப்போ அந்த பூ சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். காரணம் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஸோ எப்பவுமே ஒரு பூவை பார்த்து ஒரு செடியை வாங்குறதோட அந்த செடியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளீனாக அப்சர்வ் பண்ணணும். எப்படி அந்த செடியை க்ளீனாக அப்சர்வ் பண்ணி அதோட பேஸ் ஸ்டெம், ஒரு பேஸ் ஸ்டெம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றதை பாருங்கள். எப்பவுமே இந்த மாதிரி திக்காக இருக்க பேஸ் ஸ்டெம் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளரும். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 இன்ச் அளவுக்கு நல்லா அந்த திக்காக இருக்க பேஸ் ஸ்டெம்மாக பார்த்து ஒரு செடி வாங்குறது நல்லது. இப்போது இந்த செடியில் வந்து பூ எதுவும் பூக்கலை, நான் வாங்கிட்டு வரப்போ இருந்தேன். நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் டேஸ் கழிச்சு அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். இதுதான் அந்த பூ. இது ஒரு ஒயிட் ஹைப்ரிட் செம்பருத்தி. இது அடுத்த செடி. இதுவும் இன்னொரு ஹைப்ரிட் வெரைட்டி. இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டெம், அந்த பேஸ் ஸ்டெம் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்குன்றது. ஸோ நீங்கள் ஸ்டெம் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணீங்களோ அதே அளவுக்கு அந்த பிளான்ட்டையும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. பிளான்ட் எந்த அளவுக்கு கொஞ்சம் செழிப்பாக இருக்குன்றதை சீக்கன்சி இந்த மொட்டுக்களோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பூ எந்த அளவுக்கு பெருசாக பூக்குன்றது. அண்ட் அதுக்கான இமேஜும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் அந்த பூ. அண்ட் இது தேர்ட் பிளான்ட். இதுவும் ஒரு ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸ். பட் ஆனால் இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஹைபிஸ்கஸ் எல்லாமே வந்து அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரொம்ப பெருசாக நல்லா திக்காக ஒரு டபுள் லேயராக இருக்கும். ஒன்ஸ் அகைன் இதுலேயும் அந்த ஸ்டெம் கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் அந்த செடியை வாங்குறப்போ ஃபர்ஸ்ட் திங் அந்த செடி வந்து ஒரு சிங்கிள் பிரான்ச்சாக மட்டும் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பிரான்ச்சஸ் மாதிரி வளருதான்றதை பார்த்துவாங்க. ஏன்னா மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தால் அந்த செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா கொஞ்சம் திக்காக ஒரு மாதிரி நல்லா புஷ்ஷியாக அடர்த்தியாக வளரும் அந்த செடி. அண்ட் இன்னும் நீங்கள் அதை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் சின்ன அடுத்த அந்த கிளைக்கான தளிர்கள் வந்துட்டு இருக்கு. இதுதான் அந்த பூ. அண்ட் இந்த செடியிலையும் ஒரு பூ இருக்கு. அதையும் இப்போ நீங்க பார்ப்பீங்க. பிங்கிஷா ஒரு டோன்ல நல்லா இருந்தது பார்க்க. அடுத்து இன்னொரு செம்பருத்தி செடி. இது வந்து ஒரு கண்ட்ரி வெரைட்டி. ஆனால் அன்லைக் மற்ற செம்பருத்தி செடி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் சின்னதாக வித்தியாசமாக கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் ஓரளவுக்கு க்யூட்டாகவும் வரும். அண்ட் இந்த பர்டிகுலர் செடியில் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பூவில் வந்து ஒரு டீப் அண்ட் டார்க்கிஷாக ஒரு டோன் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த செடி வந்து நிறைய மொட்டுக்கள் ஒரே நேரத்தில் வைக்கும். நீங்கள் பார்க்கலாம் இந்த செடியில் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமான மொட்டுக்கள் இருக்கும். அண்ட் செடி வளர அந்த மொட்டுக்கள்ன்றதும் அந்த செடியோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்க கிளைகள் அந்த கிளைகள்லேருந்து அதிகமாக தளிர்க்க ஆரம்பிக்கும். அடுத்த செடி வந்து எக்ஸோரா. தமிழில் அதுக்கு வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸோரா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இதில் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு சாண்டல் ப்ரௌன் கலரில் ஒரு பூ இருந்தது. ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸோரா இட்லி பூ இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ரொம்ப அக்காமடேட் பண்ணி சூப்பராக வளரும். இதுவும் நல்ல ஒரு டிராஃப்ட் ரெசிஸ்டன்ட் தான். ஒரு அதீத வெயிலையும் ரொம்ப அழகாக அடர்த்தியாக பூ பூக்கிற ஒரு செடி. அண்ட் இதோட விலை வந்து ₹30. அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இது எக்ஸாக்டான இதை பேர் தெரியாது. ஸோ அங்கே போயிட்டு இந்த பிளான்ட்டை பற்றி விசாரிக்கிறப்போ தான் அவங்க சொன்னாங்க இதோட பேர் வந்து பன்னீர் இலைகள். ஏன் இதுக்கு பன்னீர் இலைகள்ன்ற பேர்னா அந்த இலைகளில் வந்து அந்த இலைகளை நம்ம ஜஸ்ட்டு கையில் தொட்டுட்டு அதை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பன்னீர் ரோஸில் என்ன வாசனை இருக்கோ அதே வாசனை எக்ஸாக்டாக இது. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு அரோமேட்டிக் ரீசனுக்காக தான் வளர்ப்பாங்க. வந்து கம்ப்ளீட்டாக நிழலில் வளரக்கூடிய ஒரு செடி தான். ஓரளவுக்கு வெயில் இருந்தால் ஓகே. ரொம்ப ஃபுல் வெயிலில் வச்சிங்கன்னா அந்த செடி சீக்கிரம் கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் வெயிலில் வச்சதுனால கொஞ்சம் இலைகள் வந்து கருகியும் இருக்குது. வந்து நம்ம இப்படி கையில் லைட்டாக தேய்ச்சிட்டு அதை நம்ம முகர்ந்து பார்த்தோன்னா ஒரு அருமையான வாசனை இருக்கும் அதில். அடுத்து வந்து பப்பாயா. இது ஒரு டைம் நான் பப்பாயா விதை போட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அது பெருசாக ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுத்த மாதிரி தெரியல. பிகாஸ் எனக்கு அது கரெக்டாக அது வளர்க்குற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு புரிதல் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு செடியாக வாங்கி வைக்கிறது எனக்கு ப்ராப்பர் ஓகேன்னு தோணுச்சு. இது நான் என்னன்னு கேட்குறப்போ இது வந்து ஒரு ஹைப்ரிட் பப்பாயா தான் சொன்னாங்க. நாட்டு பப்பாயா இல்லைன்னு கேட்டால் இல்லை, இப்போதைக்கு நாட்டு பப்பாயா வரதில்லை. ஸோ ஹைப்ரிட் பப்பாயா மட்டும்தான். அண்ட் ஓகே வளர்த்து பார்க்கலாமேன்னு வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட விலை வந்து ₹30 தான். அண்ட் அந்த பன்னீர் இலைகள் அந்த செடியோட விலையும் ₹30 தான். சோஃபார் வந்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் மிட் ரேஞ்சில் இருக்க செடி தான் பார்த்தாச்சு. நான் அடுத்து வந்து
வந்து ஒரு சின்ன ஒரு என்னோட கியூரியாசிட்டி அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இண்டோர் பிளான்ஸ் கலெக்ஷன் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாச்சும் இண்டோரில் என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் வளர்க்கலாம், அப்படி வளர்த்தா அது என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும், அண்ட் அதில் இருக்க வெரைட்டிஸ் என்ன, அண்ட் கேக்டர்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் இப்போ தான் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு செடி பற்றி கேள்விப்பட்டேன். அண்ட் அந்த செடியும் அங்கே இருந்தது. அண்ட் அது வந்து என்னோட ஒப்பீனியனில் அந்த செடி வந்து கொஞ்சம் விலை அதிகமான செடி தான். பட் அது வாங்குறதுன்றது எனக்கு வந்து ஒரு ஷேட் லவிங் பிளான்ட்ன்றது ஒரு நிழல் பாங்கான இடத்துல நல்லாவே வளரும். அண்ட் இன்கேஸ் உங்களோட இண்டோரில் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு சன் ஸ்பாட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செடி அங்கேயும் தாராளமாக வளர்க்கலாம். இதோட பேர் வந்து பிலோடென்ட்ரான். அண்ட் இது பார்க்க வந்து கிட்டத்தட்ட எலிஃபண்ட் இயர் அப்படின்னு ஒரு செடி இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த செடி வந்து அதோட இலைகள் வந்து இதை விட பெருசாக இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டியூபர் வெரைட்டியான ஒரு செடி தான். இதை வளர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து இதோட இலைகள் பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் கன்சூமிங். அதாச்சும் உங்களோட இண்டோரில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணணும் செடி மூலமாக நினச்சிங்கன்னா இந்த செடி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் இது வந்து இப்போ நிறைய பேர் பாப்புலராக வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த இலைகள் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது. இந்த செடிக்கு வந்து தண்ணி விடுறப்போ ரொம்ப ரெகுலராக டெய்லி தண்ணி விடக்கூடாது. ஜஸ்ட் அந்த சாயில் எப்போ ட்ரை ஆகுது அப்போ மட்டும் நீங்கள் தண்ணி விட்டாலே போதும். அண்ட் இந்த பிலோடென்ட்ரான் இந்த செடியோட விலை வந்து 270 ரூபாய். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எப்பவுமே இந்த லோயர் ரேஞ்ச் 30 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்க பிளான்ஸையோ இல்லை ரொம்ப ஹையர் ரேஞ்ச் இந்த 200 அதுக்கு மேலே இருக்க அந்த பூச்செடிகளை வாங்கக்கூடாது. அதுக்கான ரீசன் என்ன, இந்த 30 ரூபீஸ் அப்படின்னு இருக்க செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரோஸ், ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி எல்லா செடியுமே இருக்குது. பட் ஆனால் அது அப்போ தான் அவங்க பதியம் போட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதோட வேர்கள் வந்து பெருசாக அந்த அளவுக்கு அதில் டெவலப் ஆகியிருக்காது. அண்ட் அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த நர்சரிக்குள்ளேயே அது வளர்ந்துருக்கும். நர்சரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செடி பர்ஃபெக்டாக வளர்கிறதுக்கு என்ன சூழ்நிலை தேவை அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நர்சரியை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரீன் நெட் அந்த மாதிரிலாம் போட்டு டெவலப் பண்ணுங்க. ஸோ அங்கே அந்த செடின்றது கொஞ்சம் ஈஸியாகவே வளர்ந்துடும். பட் நீங்கள் அந்த 30 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்க செடியை கொண்டு வந்து நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபுல் வெயிலில் வச்சிங்கன்னா அது வாடி போகிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம பண்ணுற ஒரு மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, இந்த மாதிரி இந்த சின்ன செடிகளை வாங்கி அந்த செடிக்கு எவ்வளோ பெருசாக வளருன்றதை நம்ம மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சின்ன செடியை கொண்டு போய் ஒரு பெரிய தொட்டியில் வச்சிருவோம். அந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த செடியால் அந்த ரூட்ஸை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த சைஸை ஆக்குபை பண்ணி அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆகிறப்போ அந்த செடி ஈஸியாக வாடி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட், நீங்கள் வந்து ஏன் இந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளான்ஸ் இந்த பூச்செடிகளை வாங்கக்கூடாதுன்னா, பூச்செடிகள் அந்த எக்ஸ்பென்சிவான ஒரு நல்லா வளர்ந்த செடினா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் நர்சரிக்குள்ளேயே அடாப்ட் ஆகி வளர்ந்த ஒரு விஷயம். அண்ட் அதை சடனாக கொண்டு வந்து அதை வந்து ஒரு பெரிய தொடியில் நம்ம இடத்துக்கு மாற்றி வைக்கிறப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் இங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் அதெல்லாம் டக்குன்னு வந்து அடாப்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அடாப்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது நல்லா வளர்ந்த ஒரு மெச்சூர் பிளான். பட் ஆனால் சில டைம் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு பெரிய மணி லாஸ் ஆகும். ஆனால் இந்த மிட் ரேஞ்சான பிளான்ஸ் இந்த 50 ரூபீஸ் to 100 இந்த ரேஞ்சில் இருக்க பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போ தான் அந்த ரூட்ஸ் நல்லா மெச்சூராக டெவலப் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை கரெக்டான டைமில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா பிளான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் வளரும். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த மந்த் நான் பண்ண பிளான் பர்ச்சேஸ் அண்ட் பிளான்ஸ் எப்படி வாங்குறதுன்னு பற்றி ஒரு சின்னதாக ஒரு டீடைல் மாதிரி கொடுத்துருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until that, let's stay connected and create a better environment. Thank you.